தாம்பரம் அருகே தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முதலீடு ஆசை காட்டி 1 கோடி ரூபாய் மோசடி செய்த சக பணியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த ஒரகடம் பகுதியில் பிரபல தனியார் டயர் தயாரிப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. அங்கு ஏழுமலை என்பவர் பணி செய்து வருகிறார். அவர் உட்பட 20க்கும் மேற்பட்டவர்கள் மெஷின் ஆபரேட்டராக பணியில் உள்ளனர். அதே நிறுவனத்தில் தருமபுரி மாவட்டம் அரூரைச் சேர்ந்த கணேஷ்குமார் என்பவரும் பணிபுரிந்து வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் அதே நிறுவனத்தில் பணி செய்வதால் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானார். அப்போது தனது மனைவிக்கு இருதயத்தில் ஓட்டை இருப்பதாக தெரிவித்து அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறி பலரிடமும் கடனாக பணம் பெற்றிருக்கிறார். ஒருவரிடம் பெற்ற கடன் மற்றொருவருக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார். மேலும் சக பணியாளர்களிடம் தமக்கு தெரிந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை காட்டியுள்ளார். அதை நம்பிய பணியாளர்களில் சிலர் தனியார் வங்கியில் கடன் பெற்று முதலீடு செய்துள்ளனர். ஒவ்வொருவரும் தலா 10 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளனர். இப்படி சுமார் 20 பேரிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடாக பெற்ற கணேஷ்குமார் ஒரு சில மாதங்கள் மட்டுமே உறுதியளித்தபடி நடந்து கொண்டுள்ளார். அதன் பின் அவரிடமிருந்து பணம் எதுவும் வரவில்லை. அது குறித்து கேட்டபோது இன்னும் முதலீடு செய்த இடத்தில் சரியாக பணம் வரவில்லை, வந்ததும் வட்டியும் முதலுமாக கொடுத்து விடுகிறேன் என்று கூறி சமாளித்து வந்துள்ளார். பின்னர் நிறுவனத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற அவர் திடீரென்று தலைமறைவாகிவிட்டார். அவரிடம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்த தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் தாம் ஏமாற்றப்பட்டதாக கூறி தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் கணேஷ்குமாரை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது முதலீடாக பெற்ற பணத்தில் பெற்றோருக்கு வீடு கட்டி கொடுத்ததும் சொந்த ஊரில் நிலம் வாங்கியதும் தெரிய வந்தது. மேலும் ஆன்லைனில் ட்ரீம் 11 என்கிற கிரிக்கெட் கேம் விளையாடி அதிகப்படியான பணத்தை இழந்து விட்டதாகவும் கணேஷ்குமார் தெரிவித்தார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதலீடாக பெற்ற பணத்தை ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டத்தில் இழந்திருப்பதை அறிந்து தனியார் நிறுவன தொழிலாளர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.